அவரைக்காய் சாப்பிடுறது நல்லதா? இல்ல, அதை பற்றி தெரியாம நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த ஒரு விஷயம் தெரியாம நெறைய பேர் நியூட்ரிஷன்ஸ மிஸ் பண்றாங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா, சாதாரண வெஜிடபிள் மாதிரி தாங்க தெரியும். ஆனா, இதுல இருக்கும் சத்துக்கள் ரொம்ப பவர்ஃபுல்ங்க. இதில் நார்ச்சத்து, பிளான்ட் புரோட்டீன், அயர்ன், ஃபோலேட், மெக்னீசியம், பொட்டாசியம் அதுவும் முக்கியமா பாலிஃபினால்ஸ் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவரைக்காயில ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் கூட இருக்கு. அது என்னன்னா பைட்டேட்ஸ் அண்ட் லெக்டேட்ஸ். இவை என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிடுற அயர்ன், கால்சியம் மாதிரி மினரல்ஸ் அப்சர்ப்ஷனை குறைக்குது. அதாவது நீங்கள் நல்ல சத்துக்கள் சாப்பிட்றீங்கனாலும் உடம்பு முழுசா அப்சர்வ் பண்ண முடியாம போகலாம். அதனால தாங்க ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க அவரைக்காயை டைரக்ட்டா சமைத்து சாப்பிட்றீங்கன்னா, டைஜஷன் கஷ்டமாவே இருக்கும். சில பேருக்கு ப்ளோட்டிங், கேஸ் கூட வரலாம். ஏன்னா, அதில இருக்கும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் ஃபைபர் சரியா பிரேக் டவுன் ஆகாம கட்ல ஃபெர்மென்டேஷன்ஸ் ஆகுது. ஆனா, இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் ஒண்ணு இருக்குங்க. முதல்ல அவரைக்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதா நறுக்கி 10 டூ 15 நிமிஷம் வெந்நீர்ல சோக் பண்ணி வச்சீங்கன்னா, அதில இருக்கும் சில ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் ரெட்யூஸ் ஆகும். இது டைஜஷனுக்கு ஈஸியா ஆகும். மேலும் நீங்கள் இதை ப்ரெஷர் குக் பண்ணாம ஓப்பன் பேன்ல ஸ்லோ குக் பண்ணா நியூட்ரிஷன்ஸ் லாஸ் குறையும். அதிகமாக ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா விட்டமின் சி சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹீட் சென்சிட்டிவ். ஒரு சிறிய டிப் என்னன்னா, அவரைக்காய் குக்கிங்ல கொஞ்சம் கோகனட் அல்லது நல்ல ஃபேட் சேர்த்தீங்கன்னா, ஃபேட் சால்யூபிள் நியூட்ரிஷன்ஸ் அப்சர்ப்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதில் இருக்கும் நார்ச்சத்து ரொம்ப முக்கியங்க. இது கட் ஹெல்த்துக்கு சூப்பர். நல்ல பாக்டீரியா growth-க்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது ப்ரீபயோட்டிக் மாதிரி வேலை செய்கின்றது. இதனால கான்ஸ்டிபேஷன்ஸ் குறையும், டைஜஷன் ஸ்மூத் ஆகும். ஆனா அதிகமா சாப்பிட்டா அதுதாங்க ப்ராப்ளம். அதிக ஃபைபர் சடனா எடுத்தீங்கன்னா கேஸ், டிஸ்கம்ஃபர்ட் வரும். அதனால மாடரேட் அளவுல தான் சாப்பிடணும். மேலும் பச்சையா அல்லது ஹாஃப் குக் சாப்பிடக்கூடாதுங்க. அதுல இருக்கும் லெக்டின்ஸ் டைஜஷனுக்கு பிரச்சனை தரும். நன்றாக சமைத்தது தான் சேஃப். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அவரைக்காய் புரோட்டீன் சோர்ஸாகவும் யூஸ் ஆகுது. வெஜிடேரியன் டயட்ல இது நல்ல சப்போர்ட். ஆனா இது கம்ப்ளீட் புரோட்டீன் இல்லைங்க. அதனால ரைஸ் அல்லது தால் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, அமினோ ஆசிட் பேலன்ஸ் பெட்டர் ஆகும். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா? அவரைக்காய் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். லோ கேலரி பிளஸ் ஹை ஃபைபர். இது ஸ்டொமக் ஃபுல் ஃபீலிங் கொடுக்கும். அதனால அன்னெசரி ஸ்நாக்கிங் குறையும். டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்காகவும் இது யூஸ்ஃபுல்ங்க. ஏன்னா, நார்ச்சத்து ஸ்லோவா குளுக்கோஸை ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அதனால பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் குறையும். இப்போ சிம்பிளா சொன்னா அவரைக்காய் நல்லதா? ஆம். ஆனா எப்படி சாப்பிட்றீங்கன்னு தான் முக்கியம். நீங்க சரியான முறையில் சோக் பண்ணி, சரியான அளவுல குக் பண்ணி, பேலன்ஸ் டயட்ல சேர்த்தீங்கன்னா, இது உங்கள் பாடிக்கு ஃபுல் பெனிஃபிட் குடுக்கும். அதுவும் கட் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த், எனர்ஜி லெவல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். சத்தான உணவு சாப்பிடுறது மட்டும் போதாதுங்க. அதை சரியான முறையில் சாப்பிடணும். அப்பதான் அது நம்ம உடம்புக்கு உண்மையிலேயே வேலை செய்யும். அதனால இனிமேல் அவரைக்காய் சாப்பிடுறப்போ இந்த சிம்பிள் விஷயங்களை நினைச்சிட்டு சாப்பிடுங்க. உங்க ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும்.